வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. மறக்காமல் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். கஸ்டர்ட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பாலை காய்ச்சி எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் தண்ணி சேர்க்காத பால் எடுத்திருக்கேன். இதை ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்காத பால் தான், அதனால் டக்குன்னு திக்காகிடும். நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்க்கும்போது இன்னுமே நல்லா திக்காகி வரும். 5 நிமிஷம் போதும் கொதிக்க விட்டால். பால் ரெடி ஆகிற அந்த டயத்தில் நம்ம கஸ்டர்ட் பவுடரை கலந்து எடுத்துக்குவோம். இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும், ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. கஸ்டர்ட் பவுடர் கூட பால் இல்லைன்னா தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அல்லது விஸ்க் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. சம்மர் டைமில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு முறையாவது செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. கலந்து இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் இனிப்புக்கு தேவையான அளவு ஜீனி சேர்த்துக்கணும். 1/2 லிட்டர் பாலுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஜீனி சேர்த்துருக்கேன். உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. ஜீனியை சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. ஓரங்களெல்லாம் நல்லா எடுத்து விட்டு பால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பால் வச்சு செய்கிற எல்லா ரெசிபியுமே பொதுவாக நல்லா டேஸ்ட்டாக தித்திப்பாக இருக்கும். எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கோ அந்தளவுக்கு ரேட்டும் அதிகமாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் எல்லா ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். பால் நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம கலந்து வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடரை இதோட சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு பாலோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. சேர்த்த உடனே கட்டி ஃபார்ம் ஆகிடும். அதனால கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க, கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே நல்லா ஆற விட்டு எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. இதில் கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் வாசனையாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பால் சுத்தமாக ஆற விட்டு எடுத்துக்கோங்க. சூடு இருக்கக்கூடாது. ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணின பழங்கள் சேர்த்துக்கோங்க. எந்த பழம் வீட்டில் இருக்கோ அந்த பழங்களை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ட்ரை ஃப்ரூட்ஸும் இருந்ததுன்னா அதையும் நறுக்கி சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சும் ஜில்லுன்னு சாப்பிட்லாம், நார்மலாக அப்படியேவும் சாப்பிட்லாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அளவோடு சாப்பிட்டு ஆரோக்கியமாய் வாழ்வோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.